அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 405. நேற்று 405 நம்ம கொடுத்த ரிசல்ட்டுக்கு நேற்று நம்ம என்ன மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து 1 4, பி போர்டில் 1 8, சி போர்டில் 9 6 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு இதில் ஏ போர்டில் 4 அப்படிங்கிறதும் அதே மாதிரியே இங்கே வந்து நம்ம 3 செட்டாக தனியாக பிரித்து கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் 4, பி போர்டில் 0, சி போர்டு மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்த கணிப்பு 405 நம்ம நேற்று கொடுத்தது. அதே மாதிரி ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஏபிஎஸ்சி பேச்சில் 45 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கும் அதே மாதிரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ரிசல்ட் வந்து 8405. ஓகேவா? ஸோ இதுபடி நம்ம பார்த்தா நான் இன்னும் டீட்டெயிலாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு போர்டு வைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4க்கு வந்து 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஓகேவா? 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது 4க்கு வந்து 6. ஓகேங்களா? அதே மாதிரி 0க்கு வந்து நம்மளுக்கு 8 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5க்கு வந்து நம்மளுக்கு கூட்டல் லெவல், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பேராக வருது. 5க்கு வந்து இந்த 4க்கு 6, 0க்கு வந்து 8, 5க்கு 6 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டபுள்ஸுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த 5க்கு வந்து 6 தான் என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. 5க்கு 6 தான் வருது. ஏன்னா டுடே வந்து நம்மளுக்கு மேபி இப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன். டுடே வந்து மேபி இப்படி எதிர்பார்க்கலாம். 8405 அப்படின்னா 4க்கு 6, 0க்கு 8, 5க்கு 6. சரி, சப்போஸ் இப்படி வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு வந்து இந்த 4க்கு வந்து 0 வரலாம். ஓகேவா? 4க்கு வந்து நம்மளுக்கு 0 வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0க்கு வந்து 4 வரலாம். அப்படியே ஜிக்ஸாக்காக மாறி வரலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இதுலேயுமே எனக்கு திருப்பி 5க்கு வந்து 6 தான் எனக்கு கணக்கில் வருது. சப்போஸ் இந்த 5க்கு வந்து 6 தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ டைரெக்டாக படி 6 8 686046. ஓகே, சப்போஸ் இப்படி நம்மளுக்கு ஒரு வேளை வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து டைரெக்டாக பவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது 4க்கு வந்து 7, 4க்கு வந்து 7. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0க்கும் 7. அதே மாதிரி 5க்கு வந்து 1. ஸோ நம்மளுக்கு 68604677 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சிங்கிள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் வந்து 6 தான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அப்படின்னு பார்த்திங்கன்னா 6 வரணும். சி போர்ட்லேயும் 6 தான் வரணும். ஓகேங்களா? இதுங்கிற மாதிரி ஒரு இதுவாக வந்தால் 70 71 அவ்வளோதான். இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இன்றைக்கி வந்து இது பண்ண போகிறோம். அதனால் 70 அல்லது 71 அவ்வளோதான். இது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் அடிச்சனால நீங்கள் பார்த்து எடுத்துங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுக்குறதுல ஏ போர்டில் வந்து 6, சி போர்டில் வந்து 6. இதுதான் கொஞ்சம் மெயினாக வருது. சப்போஸ் அப்படி பவரில் வந்தால் இங்கே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு 686 046 இல்லை 771 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கணக்கில் இங்கே காமிக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த 771 அப்படிங்கிற பேட்டர்னு இது எப்படி வருது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு சார்ட்டில் சிம்பிளாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி 6, சப்போஸ் 6 வரலன்னா 7 வரணும். இதுதான் என் கணக்கில் வருது. 6 வரலன்னா 7 வரணும். ஸோ இதில் தான் வந்து இன்றைக்கி இருக்குது. உங்கள் கணக்கில் எந்த அதே மாதிரி ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கா ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஹைப்னு ஒரு பட்டன் வரும். அதையும் வந்து நீங்கள் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கா ஜாயின் பண்ணிங்க. 686 046 771 இதுதான் என் கணக்கில் வருது. சரிங்களா? ஓகே, இப்போ இது இல்லாமல் இந்த 771 அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து இது எப்படி வருது அந்த சார்ட்டில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாகவே டீட்டெயிலாக காமிக்கிறேன். மறக்காமல் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க. இதில் இருக்கிறது ஆல் போர்டும் கொடுத்தாச்சு, ஏ போர்டு, பிசி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் 8 5க்கு 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மெயினான இதுவாக கொடுத்துருக்கோம். சரிங்களா?
சரி, நான் இப்போ வந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொன்னேன் அந்த 771 அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படிங்கிறதையும் இதில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாகவே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 735ங்களா 735 இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு 922 அதுவும் இங்கே வருது. நேற்று பார்த்தீங்கன்னா 405 அதுவும் இங்கே வருது. ஸோ 405க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கணக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நான் வந்து 178 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் அதுதான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 771 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 178 அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து கணக்கில் இதாகலாம். ஆனாலும் இங்கே வந்தது அப்படின்றது பார்த்திங்கன்னா 178 தான். ஸோ இது வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருது கணக்கில் அப்படிங்கிறத பார்த்துங்க. 735 922 405 இப்படி ஆர்டர் வைஸ் நம்மளுக்கு இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு ஆர்டர் வைஸ் வந்து 735 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 922 இருக்குது, 405 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஆர்டர் வைஸ் வந்தால் 178 அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்க 178 வந்து நம்மளுக்கு வருது. இது வந்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. 735 வருது, 922 வருது, 405 வருது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த பேட்டர்ன் படி வரிசையாக நம்மளுக்கு வரதுனால நான் அதனால தான் இந்த 178க்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 771 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சில நாள் இது அப்படியே வந்து வருமா அப்படின்றது தெரியாது, மாறி கூட ஒரு நாள் வரலாம். அதனால் 178 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் அப்படி மாதிரி 922 இந்த பக்கத்தில், அதே மாதிரி 405 லெஃப்ட் சைடு இந்த சைடில் வருது. ஸோ இப்படி ரைட் சைடு ரைட்டு லெஃப்ட் அப்படின்னு மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்றைக்கி கீழே இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தோம்னா அந்த 178 தான் நம்மளுக்கு இங்கே காமிக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 405 அப்படின்னா 4க்கு வந்து 1, 0க்கு வந்து 7, 5க்கு வந்து 8 அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே பவர் நம்பரை தான் நம்மளுக்கு கணக்கு வருது. ஸோ 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7 வந்துடுது, 5க்கு வந்து 8 வந்துடுது. ஸோ 178 அப்படிங்கிறது மாதிரி வருது. ஆனால் வந்து அது எப்படி மாறி வரும் அப்படின்னா 70 நான் சொன்ன மாதிரி பிசியில் 70, 71 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 78 அப்படிங்கிற மாதிரி இங்கே வருது. இதுதான் நம்ம கொடுக்குறது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு வர்றது அப்படின்றது பார்த்திங்கன்னா 178 தான் வருது. அதெல்லாம் அப்படியே வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நம்ம இந்த 1க்கு வந்து 7, 7க்கு வந்து 7, 8க்கு வந்து 1 அப்படி சொல்லிட்டு சப்போஸ் இங்கே இருக்கிற 771 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நான் வந்து இந்த இங்கே ஆக்சுவல் படி 178, ஆனால் வந்து நான் இந்த 177 அப்படியே திருப்பி கொடுத்துருக்கேன். இவனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.